ஒரு சவரன் தங்கம் 3 லட்சம் ரூபாய் அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க. எல்லாருமே இந்த 2026ல ஒரு சவரன் தங்கம் 2 லட்சம் ரூபாய் வரை போகும் சொல்றாங்க. ஆனா நாங்க சொல்றோம் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் போனாலும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நாங்க சொல்றோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே ஆமா சிஸ்டர் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த தங்கம் எங்க பார்த்தாலும் தங்கம் விலை கூடுது, தங்கம் விலை குறையுது, தங்கம் தங்கம் தங்கம். ஃபர்ஸ்ட் இந்த தங்கம் எங்க இருந்து தாங்க வந்தாங்க, அவனை பத்தி தான் நாங்க கடைசியா சொல்லியிருக்கோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க அருணா பேசுறேன். நான் உங்க வினிதா பேசுறேன். இந்த 2026ல தங்கம் எந்த ரேட்டுக்கு போகும் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னன்னா 1600வது வருஷத்துல நெதர்லாந்துல டூலி ஃபிளவர் ஒரு ஃபிளவர் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. இந்த டூலி ஃபிளவர்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, அன்னியன் படத்துல குமாரி அந்த சாங்ல கூட இந்த ஃபிளவர் ஒரு ரெட் கலர்ல இருக்குன்னா அந்த ஃபிளவர் தாங்க. இந்த பூ வந்து சென்ட்ரல் ஏசியாவை சேர்ந்தது. இது நெதர்லாந்துல இம்போர்ட் பண்றாங்க. சடனா இந்த பூ வந்து ஒரு வைரஸ் அட்டாக் பண்றதுனால இதுல வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுது. அதை பார்த்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு விலை உயர்ந்த பூ, இதை வச்சிருந்தா கெத்து, இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த பூ அதிகமா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பூவோட டிமாண்ட் வந்து அதிகமாகுது, அதோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கட்டத்துல இதோட மதிப்பு 7 கோடி ரூபாய் வந்துச்சுங்க. இதை டூலி பல்புன்னு சொல்லுவாங்க. நம்ம நாத்து நடுறோம்ல அந்த மாதிரி இந்த டூலி பல்பை வாங்கி நட்டோம்னா அந்த ஃபிளவர் வரும். உடனே அங்க இருக்க வியாபாரிகள்லாம் அவங்க கிட்ட இருக்க பொருள் எல்லாம் வித்து இதை அதிகமா ஸ்டாக் வச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல இது உடஞ்சதுங்க. பபுள் உடஞ்சு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பபுள் உடைப்போது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரலாற்றுல உடைந்த முதல் பபுள் இதுதாங்க. தங்கம் கடும் விலை உயர்வு. ஒவ்வொரு வருஷமும் உலகம் மாறுதோ இல்லையோ இந்த வார்த்தை மட்டும் மாறாது. ஏன் தங்கம் அவ்வளவு ரேரா? முதல்ல தங்கம் எப்படி உருவாச்சு? பூமிக்கு எப்படி தங்கம் வந்துச்சு? தங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கா? வாங்க இந்த வீடியோல இன்னைக்கு பாக்கலாங்க தங்கம் உருவான கதைய. நம்ம பூமியில இருந்து தாங்க ஆப்வியஸ்லி தங்கத்தை எடுக்கிறாங்க. இப்ப வரைக்கும் 1.5 ppm அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமியோட கிறிஸ்டலையே தங்கம் இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 35 கோடி டன் தங்கம் வந்து இந்த பூமியில இருக்குங்க. அதுல 90% தங்கம் கிட்டத்தட்ட பூமியோட மைய பகுதியை நோக்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எடுக்கிறது மிகவும் கடினம். பட் நம்ம கிறிஸ்டல்ல இருக்கிற தங்கத்தை மட்டும்தான் இப்ப வரைக்கும் எடுத்திருக்கோம். அதுல 10ல இருந்து 15% மட்டும்தாங்க நம்ம இப்ப பூமியில இருந்து எடுத்திருக்கோம். 2 லட்சம் டன்ஸ் தான் எடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்னும் அளவுக்கு அதிகமாக தங்கம் நம்ம பூமியில இருக்கு. இல்ல சில தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோஃபார்ம்ல கடல்ல கலந்திருக்கு. பூமியோட மேற்பகுதியில தோண்டி எடுக்கிற தங்கத்தை விட கடல்ல இருக்கிற தங்கத்தோட அளவு ரொம்பவுமே அதிகம். பட் இப்படி தங்கம் எப்படி உருவாச்சு? பூமியில கிழங்கு போல தங்கம் முளைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. நீங்க நான் எல்லோருமே யூஸ் பண்ற அந்த தங்கம் ஒரு நட்சத்திரம் 2 தடவை செத்து பொழைச்சு நம்ம கிட்ட கொடுத்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம சூரியன் மாதிரியா இருக்க எல்லா நட்சத்திரங்களுமே அதுக்குள்ள ஃபியூசன் மாதிரியான ப்ராசஸிங் ஒரு விஷயத்தை நடத்துதுங்க. அதாவது ஹைட்ரஜன் எலமெண்ட்ஸ் தன்னுடைய சுத்தி இருக்கிற அந்த பிரஸ்ட் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை வச்சு ஹீலியமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஹீலியமாக மாறும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி சூரியன் வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் நம்ம கிட்ட கொடுக்குது. கடந்த 450 கோடி வருஷங்களா சூரியன் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஹைட்ரஜன் ஆனது ஹீலியமாக மாத்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்தோட அளவை பொறுத்து அதுக்குள்ள இருக்கிற அந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளா ஈஸியா எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இப்போதைக்கு நம்ம சூரியனுக்குள்ள அடுத்த 500 வருஷங்களுக்கு எரியக்கூடிய ஃபியூவலா அமைஞ்சிருக்கு. பட் ஹைட்ரஜன் எல்லாமே ஹீலியமாக மாற்றப்பட்ட பின்பு ஹீலியம் தொடர்ந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹீலியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அடுத்ததாக அயன்ல வந்து நிற்கும். இந்த பிரச்சனையே அயன்ல தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அயன் தொடர்ந்து ஃபியூஸே ஆகாது. அயனை பிரிச்சு எடுத்தாக எனர்ஜி வந்து வெளிப்படும், ஃபியூசன் சொல்லுவாங்க. சோ தொடர்ந்து ஃபியூசன் பண்ண முடியாத அந்த சமயத்துல அந்த நட்சத்திரத்தோட உள்ளழுத்தம் அதோட அந்த வெளி அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும். அந்த சமயத்துல அந்த நட்சத்திரம் மிகவும் பிரம்மாண்டமாக வெடிச்சு சிதறும். இந்த சமயத்துல உள்ள உருவாக்கப்பட்ட அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே தூக்கி எறியப்படும், இன்க்ளூடிங் அதோடைய இந்த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அட்டாமிக் லெவல் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும், வெடிச்சு சிதறும். இங்குதான் கோல்டு உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு பீரியாடிக் டேபிளை எடுத்து பாருங்க. அதுல அயனுக்கு அப்புறம் தான் கோல்டு, பிளாட்டினம், சில்வர் எல்லாமே உருவாக்கப்பட்டு இருக்கு. ஆமாங்க, இப்படி உருவான இந்த தங்கத்தை நோக்கி ஏன் எல்லாரும் பின்னாடியே போறோம்? எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில முக்கியமான காரணங்கள் இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம். கோல்டு வேல்யூ எப்பவுமே முழுக்க கீழே போகாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் இன்ஃப்ளேஷனுக்கு எதிரான பாதுகாப்பு, அதாவது கேஷ் வேல்யூ குறையும் போது கோல்டு வேல்யூ அதிகரிக்கும். அதனால் ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. அப்புறம் லாங் டேர்ம் growth, அதாவது 10 to 15 இயர்ஸ் பார்த்தா கோல்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இதுலலாம் இருக்காது.
அப்புறம் ஒரு எமர்ஜென்சினா இதை நம்ம கேஷாகவும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய கல்ச்சர், நம்ம மக்களுடைய மைண்ட் செட் படி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே மைண்டுக்கு வர்றது கோல்டு தாங்க. அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா நம்ம கையில இருக்க கோல்டோட அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டேபிளா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் தாங்க. அப்புறம் லோனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு எமர்ஜென்சிக்கோ ஒரு பிசினஸ்க்கோ நமக்கு அமௌண்ட் தேவைப்பட்டா இந்த கோல்டை வச்சு நம்ம ஈஸியா லோன் வாங்கிக்கலாங்க. ஆக மொத்தத்துல சிம்பிளா பார்த்தா கோல்டு ஈக்குவல் டு சேஃப்டி பிளஸ் ட்ரஸ்ட் பிளஸ் ஃபியூச்சர் செக்யூரிட்டிங்க. ஆமாங்க, இது நம்ம கையில இருக்க காசு மாதிரி செலவாகாம ஒரு சேமிப்பாக நமக்கு சேஃப்டியா இருக்கும். இப்ப இந்த கோல்டு ரேட் அதிகமாக அதோட மதிப்பு குறையுதா? இல்லைங்க. ஸோ கோல்டை சேமிப்போம், கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் ஃபார் அவர் ஃபியூச்சர் பெனிஃபிட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.